இளங்கோ சார், மினிஸ்டர் பையன் உங்களை போன் பண்ணி இங்க வர சொன்னது, இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசினது எல்லாமே நான் தான். நீங்க என்ன திடீர்னு நேர்ல வந்துட்டேன்னு கேக்குறீங்க அதானே? என்ன சார் பண்றது, என்னோட அர்ஜென்ட் அப்படி. அத வெறும் வார்த்தையால மட்டும் சொல்லிட்டு இருந்தா உங்களுக்கு புரியாதுல்ல. அதான் நேர்ல வர வேண்டியதா போச்சு. அதுக்கு வீட்டு பக்கத்துல வந்து நிக்கணுமா? நான் தான் நீங்க கேட்டதை பண்றேன்னு சொல்லிருக்கேன்ல சார். போன்ல உங்ககிட்ட இதுதான் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற லாஸ்ட் சான்ஸ்னு சொல்லியிருந்தேன். அதையும் தாண்டி நான் இப்ப இங்க வந்திருக்கேன்னா அதுல இருந்தே உங்களுக்கு தெரிய வேணாமா? எனக்கு இப்போதைக்கு இந்த ஒண்ணு மட்டும்தான் சார் ப்ராசஸ். இது முடிஞ்சாதான் நாங்க அடுத்த அடியே எடுத்து வைக்க முடியும். இதோ பாருங்க சார், நான் உங்களுக்கு மறுபடியும் ரிமைண்ட் பண்றேன். இன்னைக்கு நைட்டுக்குள்ள எனக்கு அந்த பென் டிரைவ் கிடைச்சாகணும். இல்லனா நீங்க மீடியா ஆளு, அதனால உங்களுக்கு என் அப்பா பத்தின ஹிஸ்டரி எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நீங்களோ இல்ல உங்க அண்ணன் பொண்ணு இந்திராணியோ அந்த லிஸ்ட்ல சேர வேணான்னு பாக்குறேன். சார், நான் மிரட்டுறதா நினைச்சுக்காதீங்க. நாங்கெல்லாம் அரசியல்வாதி, அதனால இதெல்லாம் எங்க ப்ராசஸ்ல ஒண்ணு. இதை நீங்க தப்பா எடுத்துக்க வேணாம் சார். பென்டிரைவை கண்டிப்பா நைட்டுக்குள்ள எடுத்து தந்துருவீங்கல்ல? கண்டிப்பா கொடுத்துட்றேன். கண்டிப்பா எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க பெரியவங்க, கண்டிப்பா சொன்னா செய்வீங்க. அந்த நம்பிக்கையில தான் சார் இப்போதைக்கு நான் போறேன். அண்ணி, இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல ரிதிகா, விடு. நடந்ததையெல்லாம் பார்த்தப்போ எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்திரா. ஏண்டா நமக்கு இந்த நிலைமைன்னு தோணுச்சு. ஆமா அண்ணி, இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணிருக்க மாட்டேன். சரி விடு, நடந்தது நடந்து போச்சு. இதுக்கப்புறம் அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இங்க பாரு, இதுக்கப்புறம் என்ன பண்றதா இருந்தாலும் அது வேற யாரையாவது பாதிக்கிற மாதிரி இருக்கா? அதனால என்ன ஆகும்? இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணு. என்ன பாக்குற பேசு. ஆனா அண்ணி, நீங்க சொன்ன மாதிரி நடந்தது நடந்துருச்சு. எல்லாரும் பார்ட்டியில இருக்காங்க. பட் எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்? பின்ன என்ன அண்ணி, இந்த பார்ட்டியை நான் அரேஞ்ச் பண்ணிருந்தாலும் இது உங்க வீடு அண்ணி. எனக்காக பார்ட்டிக்கு வந்தவங்களை விட உங்களை பார்க்கணும்னு வந்தவங்க தான் அதிக பேரு. நீங்க அங்கிருந்து வர மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணி. அதனால இப்ப என்ன ரித்திகா, நீ போய் பார்ட்டிய பாரு, வந்தவங்களை கவனி. என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம். ரித்திகா, கூப்பிடு. இல்ல அண்ணி, மனசுல எதுவும் வச்சுக்காம நீங்களும் ப்ளீஸ் அங்க வாங்கல. சாரி, என்னால இதுக்கப்புறம் அங்க வர முடியாது. நீங்க போய் பாருங்க. இந்திரா, அதுக்கு இல்ல, அங்க சித்தி, எல்லாரும் please. என்ன தயவு செஞ்சு கம்பல் பண்ணாதீங்க. நான் ஒரு நிமிஷம் பதறிட்டேன் தெரியுமா? அது எப்படி நான் சொல்லி வச்ச மாதிரி யார் போனாலும் சத்தம் போடுது? எப்படிண்ணே? அதுவா, அந்த போலீஸ் கொஞ்ச நேரம் நான் எப்படியோ மாத்தி வச்சேன். அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இத்தனை வருஷமா வர்மா கூட இருக்கேன், இது கூட முடியலன்னா எப்படி? சரி, பாம் இருக்குல்ல? இருக்குண்ணே, இதுக்குள்ள இருக்கு. நீங்க சொன்னபடி gift மாதிரி பேக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். கொடு. பாத்துண்ணே. இந்த gift பாக்ஸ் ஓபன் பண்ண உடனே பாம் வெடிச்சிரும்.
இந்த இப்படி இப்படி யார் கையில இது இருந்தாலும் அவங்க ஆள் பீஸ் பீஸா சிதறிடுவாங்க. பாம் அவ்வளோ பவர்ஃபுல். டேய் சூப்பர்ரா. நீ என்ன பண்ற? இந்த போட்டோல இருக்கான்ல, ஆமாண்ணே. இவங்கிட்ட உனக்கு ஒரு கொரியர் வந்திருக்கிறதா சொல்லி கொடுத்துரு. ம், சரிங்கண்ணே. இரு இரு இரு. இவ, என்னண்ணே? இதுல அவன் பேர் போடணுமேடா, அப்பதான் அவனுக்கு வந்திருக்குன்னு அவன் நம்புவான். பெண்ணு வச்சிருக்கியா? இருக்குண்ணே. எடு. இந்தாங்கண்ணே. இந்தா இப்ப போய் கொடு. இந்தாங்க சார், உங்களுக்கு இந்த கிஃப்ட் பாக்ஸ் கொரியர் வந்திருக்கு. கிஃப்ட் பாக்ஸா? எனக்கா? ஆமாங்க சார், உங்களுக்கு தான் வந்திருக்கு. இந்தாங்க சார். யா கொடுங்க. இது யார் அனுப்பியிருப்பா? சார், உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆ 1235. 1235. ஓகே சார். ஆ வரேன் சார். தம்பி தம்பி தம்பி, இது யார் அனுப்பியிருக்கா? தெரியல சார், இதுல 2 அட்ரஸ் மட்டும்தான் இருக்கு, மற்றபடி எனக்கு எதுவும் தெரியல சார். ஆ சரி.